ஓம் சரவணபவாய நமக. முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். திருமாலின் இரு கண்களில் இருந்து தோன்றிய அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்ற இரு பெண்கள் முருகனின் அழகில் மயங்கி அவனையே மணமுடிக்க வேண்டும் என்று தவம் இருந்தனர். அவர்களுள் அமிர்தவல்லி தேவேந்திரனின் மகளாக தேவசேனை என்ற பெயரில் பிறந்தாள். சூரபத்மனை வென்று தேவர்கள் சேனைக்கு அதிபதியான முருகன் தேவசேனைக்கும் அதிபதியாகி பங்குனி உத்திரத்தன்று மனம் கொண்ட தலம் திருப்பரங்குன்றம். அங்குள்ள கோயில் தேவதச்சனால் கட்டப்பட்டதாக கந்தபுராணம் கூறுகிறது. குடவரை கோவிலான திருப்பரங்குன்றத்தில் மூலவர் மலைச்சுவரோடு பதிந்திருந்தபடியால் அபிஷேகங்கள் செய்யப்படுவதில்லை. புணுகும் எண்ணெய் காப்பும் தான். அவன் கையில் இருக்கும் வேல் படைக்குத்தான் அனைத்து அபிஷேகங்களும். மூலவர் பிரகாரத்தை வலம் வர வழி இல்லாததால் மலையையே சுற்றி 2 மைல் வலம் வர வேண்டும். தீர்த்த யாத்திரை மேற்கொண்ட நக்கீரர் வழியிலே திருப்பரங்குன்றத்தில் ஒரு குளக்கரையில் அமர்ந்து பூஜா அனுஷ்டானங்களை செய்து கொண்டிருந்தார். அப்போது குளக்கரை அரச மரத்திலிருந்து ஓர் இலை உதிர்த்து பாதி நீரிலும் பாதி தரையிலுமாக விழுந்தது. நீரில் விழுந்த பகுதி மீனாகவும் தரையில் விழுந்த பகுதி பறவையாகவும் மாறி ஒன்றை ஒன்று இழுத்துக்கொள்ள ஆரம்பித்தன. இதை பார்த்த நக்கீரரின் அனுஷ்டானம் கலைந்தது. உடனே கர்க்கிமுகி என்ற பூதம் அவரை மலைக்குகை ஒன்றில் சிறை வைத்தது. குகைக்குள்ளே இன்னும் பல பேர் அடைப்பட்டிருந்தனர். 1000 பேர் சேர்ந்ததும் அவர்களை ஒரு சேர விழுக்கி பசியார காத்திருந்தாளாம் கர்க்கிமுகி. நக்கீரர் முருகனை மனதில் இருத்தி திருமுருகாற்றுப்படை பாட அவனும் தன் வேலால் அக்குகையை பிளந்து அனைவரையும் விடுவித்து பூதத்தையும் அழித்தான். நக்கீரனும் தனக்கென்று ஓர் ஆலயத்தை மலை மேல் பெற்றான். திருப்பரங்குன்றத்திற்கு சத்தியகிரி என்று மற்றொரு பெயரும் உண்டு. முருகப்பெருமான் இங்கு வந்து தவம் செய்ததாகவும் அன்னையும் அப்பனும் அவனுக்கு காட்சியளித்து பரங்கிரிநாதர் ஆவுடை நாயகி என்று பெயர் பெற்றார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இது நிகழ்ந்த தைப்பூச தினத்தன்று சிவனையும் முருகனையும் தரிசிப்பவர்கள் அனைத்து நலன்களும் பெறுவர் என்பது நம்பிக்கை. ஆயுதம் கொண்டு போர் புரியும் நேரமாயினும் சரி, மனதோடு ஓய்வின்றி போராடி நலிவுறும் நேரமாயினும் சரி, செயலில் தடுமாற்றம் ஏற்படும் போதும் சரி, யமதூதர்கள் வந்து அழைத்தாலும் சரி, என் அச்சம் நீங்குமாறு மயில் மீது வந்து அருள் புரிய வேண்டும் என்று உரிமையோடு திருப்பரங்குன்றத்தில் இருக்கும் கல்யாண முருகனை அழைக்கிறார் அருணகிரிநாதர். மூலம் குருஜி AS ராகவன் எழுதிய தளம்தோறும் தமிழ் கடவுள்.